பசியால் என் மகன் உங்களோடு வந்தானே, அவன் பசி மயக்கமுற்று எங்கே விழுந்து கிடக்கின்றானோ, இல்ல வழி தெரியாமல் திசை தெரியாமல் எங்கு நின்று தடுமாறுகின்றானோ என்று என் மனம் இதே துடிக்கிறது. ஐயா, நீங்க அசாத்து குழந்தைகள். அசாத்து குழந்தைகள். ஆமா. நீங்க பெற்றெடுக்காத பிள்ளைகள் தானே? ஆமா, என்னுடைய பிள்ளைகள். பிறக்காத குழந்தைகள் தானே? என்னுடைய பிள்ளைகள். நாங்களும் மேல வளர்ந்தோம், போயிட்டு தானே வர்றோம். சரி. வந்தோன்னே என்ன கேட்டிருக்கணும்? நீ எப்படி போனேன், எப்படி வந்தேன், வழிப்புறையெல்லாம் நல்லா இருந்ததா, சமத்துக்கெல்லாம் சேகரிச்சுட்டேனா, அதெல்லாம் கேட்க காணும். வந்தோன்னே என் குழந்தை உங்க குழந்தை வரமாட்டோம். காலகட்டத்துக்கு ரெண்டு வழி, ஒன்று குறுக்கு வழி, மற்றொன்று நேர் வழி. நாங்களாம் குறுக்கு வழியில் வந்துட்டோம். தம்பி நேர் வழியில சுத்தி நேர் வழியில வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை விட்டு விட்டு வந்து விட்டீர்களா? சாமி, இந்த காஞ்சி மாச்சத்திரத்துக்கும் மேலவனாந்திரத்துக்கும் நெடுந்தொலைவு இருக்கிறது. அப்படி என்னடா இவ்வளவு தொலைவு இருக்கிறது? ஆமா, வழிபறையாக தெரியாம அலுப்பு தெரியாம இருக்கணும்ன்றக்கா ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டே வந்தான் மாமி. அப்படியா? கதை சொல்லிட்டே வந்தான். சரி. ஆளுக்கு ஒரு கதை சொன்னான். யார் கதை சொன்னா? நான் ஒரு கதை சொன்னேன். சரி. நான் ஒரு கதை சொன்னேன். அப்படியா? ஆமா, குழந்தை முறை வந்தது. குழந்தைய கதை சொல்றான்றேன். அவனுக்கு குழந்தை சொல்லிட்டான். என்ன மாமா இப்படி நினைக்கிறேன்? அவன் சிறுபிள்ளையா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா குழந்தை சின்ன குழந்தையா இருக்கே, இவன் என்ன கதை சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். குழந்தை சொல்லிட்டான். என்ன தோழமார்களே, நீங்க எல்லாம் கதையே சொல்லிட்டு வரலே, நான் உங்களுக்காக ஒரு கதாகலட்சியம் பண்ணட்டுமா அப்படின்னா எனக்கு ஒரே பயம். ஏன்னா குழந்தை சின்ன குழந்தை, ஏன்னா சின்ன குழந்தை என்ன கதாகலட்சியம் பண்ண போறான்னு நினைச்சேன். குழந்தை சின்ன குழந்தையா இருந்தாலும் என்ன அறிவு, என்ன ஞானம், என்ன யோகிதாம்சம், குழந்தைக்கு என்ன கொள்கை பயம். குழந்தை பாட ஆரம்பிச்சுலாம் வருவோம் தந்தனத்தம் என்று சொல்லியே பாட தேசத்தை அந்த வரம் அளிச்சத்திறன் அவளுக்கு மலையாளம் சக்கரவர்த்தி தாயவன் தந்தனத்தம் என்று சொல்லியே இப்படியாகத்தானே 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்திக்கும் பிரதான சக்கரவர்த்தியாகிய ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு குழந்தையா பிறந்த நான் கால வித்தியாசத்தாலும் விதிவசத்தாலும் இந்த கல்லுலையும் முள்ளிலையும் நடந்து வந்து இருக்கனே தோழன்மார்களே சொல்லிட்டு வந்தான். மேலவனாந்திர போய் சேர்ந்தோம். சரி, கதை முடிஞ்சிடும். சிறுபிள்ளைகளுக்கு எப்படி உண்மை வார்த்தை வாங்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஐயா, அப்படி சென்னையில் கதை முடிந்து விட்டது என்று சொன்னது அறச்சொல்லாக தெரிந்து விட்டது எனக்கு. பிறகு என்ன நடந்தது? குழந்தை பதிகிறது சொன்னால மாமா, நீங்க என்ன கொடுத்தேன்? சர்க்கார் பொங்கல் கொடுத்தேன். சர்க்கார்ல எங்கடா பொங்க வைக்கிறான்? சர்க்கார்ல சத்ருவ தாண்டா போட்டு சர்க்கார்ல பொங்க வைக்கிறானா சொல்லிட்டு இருக்கா பத்திரா? சர்க்கரை பொங்கல். ஆமா, அப்படியா? நீங்க நானா எனப்பா நான் என்னத்து சொல்வேனுங்கோ நாடமாக கொண்டான் தெங்கோ தயிர் சாதம் இருந்துச்சுக்கோ குழந்தை எதையும்
சொல்லி தங்கோம். அதுக்காக பச்சை குழந்தைய பார்க்க வச்சு சாப்பிடுற அளவுக்கு நாங்கள் என்ன கல்லஞ்சக்காரங்களா? குழந்தை கரத்தை பிடிச்சிட்டு கரத்துல எடுத்து குழந்தைய உட்கார வச்சுட்டு, சின்ன பையலே நீ எடுத்து போடா, இன்னைக்கு சாப்பிட்டு போடாம குழந்தையாண்ட சொன்னவாங்க. சாப்பிடக்கூடாதையா, குழந்தைக்கு வேதியர் சொல்லியிருக்கிறார் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சத்தியத்திற்கு பங்கு வந்து குழந்தைக்கு உங்க ஞாபகம் வந்துடுது. காலகத்துல நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. நம்ம அம்மா எவ்வளவு சிரமப்படுவாங்க. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னா சொல்லிட்டோம். அது எங்கிற தடாகத்துல மூன்று ஜலமலை அர்த்தம் சொல்லி காலகட்ட பகவான் உத்தரவு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜலமரத்தை போனா அப்படியே போயிட்டான். எங்க போயிட்டா? முன்னாடி போய் கொண்டு இருக்கிறான். அவரை எழுப்பிட்டு மைக்கு கொஞ்சம் வாலி இப்படி பேசிட்டு இருக்கீங்கள, சரி. திடீர்னு அந்த வாகனத்துல ஒரு சாமியார் இருந்தாருமா. என்னது சமத்து எல்லாம் சேகரிக்கணும்னு பேசிட்டு சரி, சாமியார் வந்தார். அப்படியா? அங்கு சாமியார் வந்தாரா? சாமியார் வந்தவாள் தானே எங்களுக்கு இந்த கதி ஆயிற்று. அங்கும் சாமியார் வந்தார் என்று சொன்னால் நான் எதை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. கோபமே குடிகொண்டவராக காட்சி எடுத்தார். அப்படி அவர் தம்பியை பார்த்து கையை காமிச்சாரா? தம்பி போனா சரி இருக்கும்போது முன்னதாக செல்லும் சுவாமியார் திடீர்னு மறைஞ்சிட்டாருமா. மறைந்து விட்டாரா? பிறகு என்ன நடந்தது? அவர் மறைந்த இடத்துல ஓங்கிய தெற்பை காடு. ஓங்கிய தெற்பை காடா? ஏன் அவன் தெற்பை கொய்ய மறந்து விட்டானா? இதுவரையிலும் தெற்பை சமயத்தை கிடைக்காத நமக்கு தெற்பை சமத்து கண்ணுதரே வந்து விட்டது. தம்பி ஆவலா இருக்க ஓடலாம் பாருங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எத்தனை பாசம் இருந்தால் தந்தை பாசம், சகோதர பாசம், சகோதரி பாசம், இந்த தாய் பாசம் இருக்கிறது. பெற்ற மகனுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் உண்டாக்கும் நிலை இருந்தால் அந்த தாயோட கண்களில் தன்னை அறியாமலேயே கண்ணீர் வருமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகன் யாரோ கத்தியால் குத்துவது போல் பதக்கிமா அதுபோல் இன்று என்னை அறியாமலேயே என் கண்களிலே கண்ணீர் வருகிறது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனை யாரோ கத்தியால் குத்துவது போல் பதக்கிறது. ஐயா, நடந்தது என்ன சொல்லுங்கள். சுமத்துறீங்களே மாமி. 2000 வருஷம் ஆனாலும் நாங்க தான் சொல்லணும். நடப்பு 2025, 2035 ஆகட்டும் நாங்க தான் சொல்லணும். ஏன்னா நாங்க தான் ஒழுங்கா சொல்லுவோம்னு எங்களை சோனாப்பேட்டைக்கு கூட்டி வந்திருக்கான். மத்தவங்க வந்தாங்கன்னா சொல்லவும் தெரியாது, கூத்தையும் கெடுத்துருவாங்க. சொல்லிடுற மாமி, அந்த மேல மனாந்திரத்துல என்ன நடந்தவோ ஏது நடந்தவோ அது எல்லாத்தையும் இவன் சொல்லுவான். நான் இதுவேல் எப்படி கேட்பதென்று எனக்கு தெரியவில்லை. உங்க காலில் விழுந்து கேட்டு நீங்க அங்கே என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லாமல் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்களே. இந்த ஏழைவே உங்களுக்கு இரக்கமில்லையா ஐயா?
தெற்பை பார்த்த மாத்திரத்திலே இதுவரையிலும் தெற்பையை கிடைக்கவில்லை. கண்ணதிலே தெற்பை வந்திருக்குன்னு தம்பி ஆவலா அந்த தெற்பை இருக்க ஓடுகின்ற பொழுது சரி. அந்த காட்டின் முன்னதாக ஒரு பெரிய புற்று கரையான் புத்து கட்டுவதுதான் கரையான். ஆனால் அதுல என்ன குடியிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றாங்க புரியுதாமா? கொத்த நாள்லாம் வீடு கட்டுவாரு, கொத்த நாளா குடியிருப்பாரு, வீடு சொந்தக்காரன் தானே குடியிருப்பான். அதான் மாமி சொல்லிட்டு இருக்கான். ஆமா மாமி கரையான் புற்று மாமி. அப்படியா? சரி, வேற என்ன நடந்து? ஐயோ, நான் எப்படி அந்த தெற்பையை அறுக்க வேண்டுமையானால் சரி புற்றை கடந்தால் தான் தெற்பையை அறுக்க முடியும். அப்படியா? தம்பி அந்த புற்றை கடக்கின்ற பொழுது என்ன சத்தம்? காத்து என்ன சத்தம்? பிறகு என்னையா நடந்தது? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தாமதப்படுத்த வேண்டாம். ஐயா, இது ஏழைகள் இறக்கம் காட்டுங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் என்னடா குழந்தைய காரணமா நம்ம 2 பேரும் நம்ம கேட்டு இருக்கோம். இவன் 2 தடிமாட்டு பசங்களும் இப்படி பேசிட்டு இருக்காளேன்னு எங்களுக்கு சாபங்களை கொடுத்துடாதே. இல்லை இல்லை, நீங்கள் சிறுவில்லை. உங்க சாபங்களை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் எங்களுக்கு கொடுக்கல மாமி. வந்தோடனே சொல்லிருப்பா மாமி. என்ன சொல்றது? என்ன எப்படி சொல்றது? எங்களுக்கு தெரியல மாமி. அதனாலதான் தத்து பத்துன்னு உளறிட்டு இருக்க. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அப்படியா? என்ன நடந்தது? உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க. மனதை நான் ஏன் கல்லாக்க வேண்டும்? எதற்காக கல்லாக்க வேண்டும்? உங்க மனசை இருபாக்கிக்கோங்க மாமி. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என் மகனை ஒழித்து வைத்துக் கொண்டு என்னிடம் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். என் இதயம் சிறவழிந்த பறவையாயிட்டே மாமி, சிறவழிந்த பறவையாயிட்டே. பிறந்த தெருவுடைய பிறந்த மருந்து ஒரு பெரிய நாகத்தர் பண்ணி என்னை விட்டு மறவதற்கு உனக்கு எப்படியடா மனம் வந்தது? இறைவாய் நான் என்ன செய்வேன்? ஒரு மகனை பெற்று விட்டோம், இந்த உலகத்தை ஆள்வார் என்று. ஒரு மகனை வைத்திருக்கோம், இந்த உலகத்தை ஆள்வார். மனக்கோட்டை கட்டினடா, மனக்கோட்டை. ஐயோ, எள்ளும் தண்ணியும் எனக்கு இறைப்பா என்றல்லவா நான் நினைத்தேன். உனக்கு இறைக்கும் காலத்தை அந்த எள்ளும் தண்ணியும் எள்ளும் தண்ணியும் நான் உனக்கு இறைக்கும் காலத்தை உருவாக்கி விட்டாயா? நான் பெற்ற செல்வமே, என்னை விட்டு மறைந்து விட்டாயா? என்னை விட்டு மறைந்து
வேதனையை நினைத்து வருந்துகின்ற நேரத்தில் எல்லாம் தேவியர் வேதனை நினைத்து நான் வருந்துகின்ற நேரத்தில் எல்லாம் அம்மா என்று அழைக்கு வந்த அமுதமொழியை கேட்டவுடன் என் அத்தனை துன்பங்களும் நான் பெற்ற செல்வமே, உன் தந்தை வந்து கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? 56 தேசத்தையும் ஆள பிறந்த மகனை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் கண்ணே. யாராவது என் மகனை பார்த்துக் கொள்ளு. இறைவா, என் மகனை கடித்த பாம்பு என்னை கடித்திருக்கலாமே, என்னை கடித்திருக்கலாமே. அவன் உயிரை எடுத்த இறைவன் என் உயிரை எடுத்திருக்கலாமே, என் உயிரை எடுத்திருக்கலாமே. இறந்தாயோ என் மகனே, அப்பா இறந்தாயோ என் மகனே, என் மகனே இறந்தாயோ என் மகனே பாலா, என் மகனே சீலா, என்னை எதிர்த்து மனதிலே, என்னை எதிர்த்து மனதிலே, என்னை எதிர்த்து மனதிலே, என்னை எதிர்த்து மனதிலே. வெள்ளி கிண்ணத்திலே பாலூட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி மகன் பிறந்து விட்டான் என்று செய்தி தெரிந்த என் மன்னவர் பொன்னென்று பார்த்தாரா பொருள் என்று பார்த்தாரா? இல்லையே. அந்த மகன் 56 தேசத்தையும் ஆள பிறந்து விட்டான் என்று அள்ளி அள்ளி கொடுத்தாரே. அந்த மகனுக்காக வேண்டி பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாரே. அந்த மகராசன் வந்து கேட்டார், என் மகன் வந்து தந்தை வந்து கேட்டார், மறந்தாயோ அப்பா மறந்தாயோ நான் பாவி, மறந்தாயோ நான் பாவி, மாலும் பாய்க்கென்று கருங்கடா, மாலும் பாய்க்கென்று கருங்கடா, மாலும் பாய்க்கென்று கருங்கடா, மாலும் பாய்க்கென்று கருங்கடா, மாலும் பாய்க்கென்று உன் முகத்தை இனிமேல் எப்பொழுதடா பார்ப்பேன்? இறைவா, மாட மாளிகை கோட கோபுரம் என்றெல்லாம் என்னை வாழ வைத்திருந்தாயே. மக்களை பிரித்தாய், மாட மாளிகையை எடுத்தாய், மன்னனை பிரித்தாய். இப்பொழுது என் மகனை பிரித்து வைத்து நீயே அவனை எடுத்துக் கொண்டாயே. முத்தே என் மரகதமே, அப்பா முத்தே என் மரகதமே, என் 30 கோடி தீர்த்தமே, 30 கோடி தீர்த்தமே, 30 கோடி தீர்த்தமே. ஐயா, அனாதை எதிர்க்க வைத்து விட்டு அளவுக்கு என்னவென்று கேட்பதற்கூட ஆள் இல்லாமல் விட்டு விட்டு சென்று விட்டாயடா. நான் விட்ட செல்வமே, உன்னை பார்க்க வேண்டுமடா, உன்னை நான் பார்க்க வேண்டுமடா. பார்த்து
10 மாதம் சுமந்து பெற்றேனே, எதற்காக நான் 10 மாதம் சுமந்து உன்னை பெற்றேன் தெரியுமா? எள்ளும் தண்ணி நீ எனக்கு இறைப்பாய், அந்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த கடனை நீ தீர்ப்பாய் என்றல்லவா நான் நினைத்தேன். ஆனால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த கடனை நான் உனக்கு தீர்க்க போறேன். அசராத்து குழந்தைகளே, என் மகனை பார்க்க வேண்டும் ஐயா, என் மகனை பார்க்க வேண்டும், என் ஆசை மகன் முகத்தை பார்க்க வேண்டும். அவன் எங்கு இறந்து கிடக்கிறான்? இறக்கும் தருவாயில் என்ன சொன்னான்? எதுவுமே எனக்கு தெரியவில்லையே. அசராத்து குழந்தைகளை வாருங்கள், என் மகன் எங்கே இறந்து கிடக்கிறான் என்று சொல்லும் ஐயா. என் மகனை சென்று நான் பார்த்து 10 மாதம் சுமந்த கடனை தீர்க்க வேண்டும். மெல்ல நுழையும் சொல்லிருக்கா மாமி. அந்த ஆதவனைய ஆட்சி படிச்ச விதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறது மாமி. ஆமாய்யா, என் மகன் எங்கே இறந்து கிடக்கிறான் என்று தாங்கள் சொன்னால்தானே நான் செல்ல முடியும். மேல வனாந்தரத்துல பாருங்க, ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் அடியில குழந்தையோட பிரிங்கத்தை எடுத்து வச்சு சுத்தி கல்லிகத்தால எல்லாம் வெட்டி வச்சு ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி குழந்தையோட என் குழந்தை பாறாங்களை வைக்கிறா. வைரமும் வைடூரியமும் போட்டு அழகு பார்க்க வேண்டிய இந்த மார்பகத்தில் பெரிய பாறாங்கல்லை வைத்தேன் என்று தாங்கள் சொல்கிறீர்களே, உங்கள் இதயம் என்ன கல்லாகி விட்டதா ஐயா? என் மகன் மேல் பாறாங்கல்லை வைப்பதற்கு உங்களுக்கு எப்படி ஐயா மனம் வந்தது? பிள்ளை மனம் கல்லு நினைச்சு கல் என்று கேள மாமி. இறந்து போன குழந்தைக்கு எந்த கல்லோட பாரம் தெரிய போகுதா மாமி? காலகத்துல நாய் நரிகள் குழந்தையோட பிரேதத்தை கடிச்சு சித்தாமிட்ட படுத்துறாம இருக்கிறதுக்காக எங்க மனச கல்லாக்கி குழந்தையோட இதயத்துல கல்ல வச்சுட்டு வந்து கேட்கிற மாதிரி சொல்லுங்க மாமி. இல்லை ஐயா, உங்களை நான் மன்னிக்கப்படாது. நான் சொன்னேன் அல்லவா, உங்களை பார்த்து சிறு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் விவரமாக தான் செய்திருக்கிறீர்கள். நான் தான் தெரியாமல் நீங்க சொன்னது போல் பிள்ளை மனம் கல்லு பெத்த மனத்து ஏதேதோ பேசிவிட்டு என்னை நீங்கள் மன்னித்து விடுவீங்களா? இறக்கும் தருவாயில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன? இந்த ஜென்மம் எடுத்து என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியும். காலகட்ட பகவான் சொல்லிருங்க, அவ இட்ட கட்டளை என்னால நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஜென்மம் எடுத்து அவங்க மனைவி வீட்டிலே குழந்தைய பிறக்கணும்னு சொன்னாமா. வேணாம் ஐயா, அவன் இந்த பிறவில என் வயிற்றில் பிறந்தவன் பட்ட துன்பம் எல்லாம் போதாதா? அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இனிமேல் இந்த பாவியோட வயிற்றில் பிறக்க வேண்டுமா? வேணாம் ஐயா, நான் எந்த வழியாக செல்வதென்று எனக்கு தெரியவில்லையே. ஆடு மாடுகள் திங்காத எழுதலையெல்லாம் ஒழிச்சு போட்டு அப்படியா? அது மடியில போனீங்கன்னா கொண்டே விட்டுடும் மாமி. என்னடா ஆண்டவன் நமக்கு சோதனை மேல சோதனையை கொடுக்குறான்னு கலங்காது மாமி. அப்படியா? ஆண்டவன் யாருக்கு சோதனைகள் ரொம்ப கொடுக்குறானோ நம்மளை நோக்கி பக்கத்துல வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் மாமி.
இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா சொல்ற மாமி, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணி, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, சிந்திய கண்ணீர் மாறும் உண்மை சேர்ந்த துன்பங்கள் ஓடும், சிந்திய கண்ணீர் மாறும் உண்மை சேர்ந்த துன்பங்கள் ஓடும், பல்திரு மத்தினை தீரோ, பல்திரு மத்தினை தீரோ, உன் வாழ்க்கையில் என் மக்கள் தேரும், நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே. ஒன்றினில் மூன்று பறவை, அது கொண்டது துன்பத்தின் உறவை, ஒன்றினில் மூன்று பறவை, அது கொண்டது துன்பத்தின் உறவை, காலம் ஒரு நாள் மாறும், காலம் ஒரு நாள் மாறும், உன் கவலைகள் யாவும் தீரும், நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு நான் வெட்ட செல்வமே, உன்னை பார்ப்பதற்கு நான் வரப்போகிறேனடா. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த கடனை தீர்க்க போகிறேனடா. இந்த உலகத்திலே இனிமே நான் வாழ்ந்து என்னடா பயனடைய போகிறேன்? உன்னை மறந்து நான் எப்படியடா இந்த உலகத்திலே வாழப் போகிறேன்? மகனே, மகனே, நீ இல்லேனா மகனே, நீ இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? மகனே, நீ இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? போன இடம் தெரியல, உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி நான் விட்ட செல்வமே, உன்னை எப்பொழுதுடா இனி பார்க்க போகிறேன்? எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நாம் ஒழிக்க இங்க போய் தேடுவேன் அப்பா. நான் பெத்த கடனை நான் அடைக்க, நான் கண்ட கனவிலே நந்தவனை எரிஞ்சது. மகனே, நான் பெற்ற செல்வமே, நீ சென்றவுடன் நான் கண்டேனடா ஓர் கனவு. நான் கண்ட கனவில நந்தவனை எரிஞ்சது. அந்தவனன் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. காலத்திலையும் கலகலனு சிரிச்சு வேலையில் கடுமையாகி வேதனையை நினைத்து வருந்துகின்ற நேரத்தில் எல்லாம் அம்மா என்று அழைக்க வந்த அமுத மொழியை கேட்டவுடன் நான் கஷ்டப்பட்ட காலத்திலையும் கலகலனு சிரிச்சு
இருக்கிறப்போ என் தெய்வம் இங்கு போனதோ என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பிறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பிறக்கலே கொல்லி வைத்து கொடுப்பினையோ எனக்கு யாதான் கிடைச்சதோ கொல்லி உனக்கு நான் வைக்க போறேன்டா கொல்லி வைக்கு கொடுப்பினையோ எனக்கு யாதான் கிடைச்சதோ ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழுந்தோ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் பிள்ளை இல்ல கடவுள் கூட பிள்ளை என்று அழட்டும் பிள்ளை இல்ல கடவுள் கூட பிள்ளை என்று அழட்டும் பிள்ளை இல்ல கடவுள் கூட பிள்ளை என்று அழட்டும் ஆரீராரோ ஆரீராரிரோ ஆரீராரோ ஆரீராரிரோ ஆரீராரோ ஆரீராரிரோ ஆரீராரோ ஆரீராரிரோ ஐயோ என் மகனே ஆரோக்கிய கண்மணியே ஐயோ என் மகனே ஆரோக்கிய கண்மணியே அனாதை வாய்வனத்தில் அரவன் தீர்த்தி மடிதாயோ மகனே மகனே நான் பெற்ற செல்வமே அநீதி விளக்கவில்லை நெறிமுறையும் தவறவில்லை அநீதி விளக்கவில்லை நெறிமுறையும் தவறவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாயாரிடம் சொல்லவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாயாரிடம் சொல்லவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை இந்த தாயாரிடம் சொல்லவில்லையா அப்பா ஐயோ என் மகனே ஆரோக்கிய கண்மணியே ஐயோ என் மகனே ஆரோக்கிய கண்மணியே அனாதையாய் மனத்தில் அரவன் நீதி வழிதாயோ மகனே மகனே நான் பெற்ற செல்வமே ஐயா என்னை விட்டு மறைந்து விட்டாய் உன்னை பார்ப்பதற்கு விலை கொண்ட வேதியரிடத்தல்லவா நான் விலை பெற்று வர வேண்டும் அவர்களிடத்தில் சென்று என் மகன் பாம்பு அடி திறந்து விட்டான் ஐயா நீங்கள் மேலவனாக மன்னிப்பு வைத்தீர்களே என் ஆசை மகன் என் பாச மகன் அவன் பாம்பு கடி திறந்து விட்டான் ஐயா என்று நான் எப்படி அவர்களிடத்தில் சொல்லி உன்னை பார்ப்பதற்கு நான் எப்படி வரப்போகிறேன் இதோ ஓடோடி வருகிறேனடா நான் பெற்ற மகனே ஐயா வேதிகளே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதிகளே என்னை அடிமை கொண்டவரே என் பாலனுமா பாலே மாடன் பாவி என்ற செய்தி பாலனுமா பாலே மாடன் பாவி என்ற செய்தி ஐயா வேதிகளே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதிகளே என்னை அடிமை கொண்டவரே